ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வேற, நம்மளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும்ன்றது வேற. ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கறது சரியான காலகட்டமும் இதே கிடையாது. இவங்க கம்பேர் பண்ணும்போது துணை முதல்வர் உதயநிதி, விஜய், உதயநிதியை வழி நடத்துறதுக்கு 75 வருட பாரம்பரியம் மிக்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அவ்வளோ பெரிய கட்சி இருக்குது. அந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ஒரு சின்ன தவறு நடந்தா என்னப்பா தம்பி என்னப்பா கேட்க முடியும், சுபயோகியா கேட்க முடியும், வளதுர்மணி என்ன கேட்க முடியும், ஐயா வீரமணி கேட்க முடியும், எல்லாருமே கேட்க முடியும். இந்த பக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்பு சக்தி இருக்குதா? புஷியானந்துட்டு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் இல்லையா? நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. அவரு நரேந்திர மோடியை இந்த ஐபேக் டீம் தான் உட்கார வச்சுச்சு. உட்கார வைக்கும் போது 10 வருஷம் ஆட்சி மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி மோசமான ஆட்சி, அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் வாயை திறந்தான்னா தரகா கட்டினா அரசியல் எப்படி போயிட்டு இருக்குது, நிர்வாகத்தை எப்படி பண்ற, இதை பாருங்கடானா அவர் வாயே இதே சொல்லி 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 இந்த மோடி மாஸ்தானை கூட்டு வந்து வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஆபத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து, உலகத்திலே இல்லாத அளவுக்கு மத கலவரம், இனப்படுகொலை, சிஏ சட்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்குதா. இன்னைக்கு ஜிஎஸ்டி ஜிடிபி அப்படின்றது 5.4% கீழே வந்துடுச்சு. இதை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா முதல் பேஜ்ல உத்தரப்பிரதேச கலவரம் 5.4 ஜிடிபி மைனஸ் ஆகிருக்கிறது 7வது பக்கம் போயிடுச்சு. அப்ப எந்த மைண்ட் செட் எதுல போயிட்டு மக்களுக்கு? இந்த மாதிரி ஆட்களை நம்ம மேல கொண்டு வரதன் மூலயமா இந்த மாதிரியான எல்லா உரிமைகளையும் எழுந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா இவங்கெல்லாம் நமக்கு அபூர்வமான தலைவர்களை தெரிவாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் எழுச்சி தமிழர் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறார்.